Hi friends, welcome back to my channel. இது வந்து நேத்து போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு முன்னாடி மாவிளக்கு வந்து சித்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. மாவிளக்கு இது பண்ணிட்டு சித்தப்பா ஒரு பக்கம் இது பண்ணாங்க. கோயில் வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச நன்கொடை எதனா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தெரியிற அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ₹1 ₹2 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டொனேஷன் சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு சாமிக்குமே ஐயர் வந்து போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக நிழலே நின்றோம், வெயிலில் வர முடியாமல். அதுக்கப்புறமேட்டு சரி வெயிலில் வந்துட்டு எல்லாம் வெயிலில் நடக்கிறது பூக்குழி இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரியான சூடு. அதுக்கப்புறமேட்டு வந்து அலங்காரம்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லன்ச் வந்து சித்தி வந்து வீட்டிலேருந்தே வந்து புளி சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு துவையல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது டாப் நாச் துவையலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு எல்லாமே ஒரு அழகான மரத்தட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக உட்காந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தட்டில் உட்காந்து சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அண்ணா வந்து சொன்னாங்க, தண்ணியில் வந்து தாமரை இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ தான் எல்லாம் வந்து தாமரை வந்து மொட்டாக இருக்கு, இன்னும் வந்து பூ வந்து பூக்கவே இல்லை. ஏன்னா இப்படி பண்ண தேவையில்லாமல் சாப்பிட்டு முடிச்சோன்னு இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டு அப்படின்னு சொன்னதுக்கு வா அப்போ தான் தொப்பை வயிறுலாம் குறையும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க வந்து மாம்பழம் கொடுத்து விட்ருந்தாங்க எங்கள் அத்தை. ஸோ அதை வந்து எல்லாேருக்கும் சித்தி வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நயினார் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் போயிட்டோம். ஸோ நடை திறக்கிறதுக்கு வந்து இன்னும் 1/2 மணி நேரம் இருந்துச்சு. 1/2 மணி நேரம் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நடை திறந்துட்டாங்க. உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி வந்து பிரதோஷம். ஸோ நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு சொன்னாங்க. நயினாருக்கு வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் தான் நயினாரோட இருக்கிறதும், ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால அதனால் அவங்கள தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக நயினார் கோயில் போயிருக்கோம், ஆனால் இப்படி ஒரு ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க. சித்தியுமே கேள்விப்பட்டோம், அது உண்மை அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆடு வந்து வெட்டி உள்ளே வந்து தலை கால்லாம் வந்து வாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து போயிட்டு மருதனம் மாகாளி அம்மன் கோயில். ஸோ அங்கேயும் போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி ஓகே, நம்ம ஐஷு வந்து அப்போயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, நம்ம எல்லோரும் பிரிஞ்சு போகிறோம், இதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கள் ஊர் முளைக்கட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பனில் வந்து அடுத்த வாரம் வந்து முளைக்கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு எல்லோரும் வருவாங்க அப்படின்றது தெரில. இது குலசாமி அப்படின்னோடனே எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த முளைப்பாருக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஃபீல் பண்ணாத, அடுத்து வந்து உங்கள் கல்யாணத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கரெக்டாக கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பஜ்ஜி டீ எல்லாம் குடிச்சிட்டு அவங்கவுங்க வந்து எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு காரில் வந்திருந்தோம். திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு காரில் வந்தோம். சித்தப்பா சித்தியில் பாம்பன்லேருந்து ஒரு காரில் வந்திருந்தாங்க. ஸோ வந்து எங்கள் அண்ணன் வந்து எல்லோரும் கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கல, என்ன திருப்பி கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த க்யூட்டிக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் இப்படி எல்லோரும் எப்போ ஒன்றா சேருவோம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் நான் வந்து என்னை வந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பவித்ரா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.